இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் பிறரை சந்திக்கின்றான், பார்க்கிறான். ஆனால் மனதில் எந்த ஒரு தாக்கம் இல்லாமல் கடந்து செல்கிறான். ஏனென்றால் ஒரு உள்ளார்ந்த பார்வை இல்லாத காரணத்தினால். இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது ஒரு உள்ளார்ந்த பார்வை பெற, மனதில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பார்வையை பெற்றிட அழைப்பு விடுகின்றது. திருமுழுக்கு யோவான் இயேசுவை கூர்ந்து பார்த்தார், இறைவனின் ஆட்டுக்குட்டி என்று கண்டுகொண்டார். இயேசு சீமோனை கூர்ந்து பார்த்தார், கேஃபா என்று அழைத்தார். நம் வாழ்விலும் பிறரை உள்ளார்ந்த பார்வையோடு கவனிப்போம். மனிதனையும் அவன் செயல்பாடுகளையும் கூர்ந்து பார்ப்போம். நம்மிலும் பிறரிலும் வளர்ச்சியின் மாற்றங்களை கொண்டு வருவோம். திருப்பாடல் 5:12. ஆண்டவரே, நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர், கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைய